சரணம். நமோ தஸ்ஸே பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸே. இது கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போது நாங்கள் பார்ப்போம், துறவரம் இல்லறம். துறவரம் சென்று துறவரத்தில் நிர்வாணம் அடைய மட்டும்தான் முடியுமா? துறவியானவருக்கு மட்டும்தான் நிர்வாணம் அடைய முடியுமா? அப்படி இல்லாட்டி இல்லற வாழ்க்கையை வீட்டில் வாழும் மனிதர்களுக்கும் சத்தியத்தை புரிந்து கொண்டு நிர்வாணம் அடைய முடியுமா என்கிற இந்த தலைப்பினூடாகத்தான் நாங்கள் கொஞ்சம் பேசுவதாக இருக்கிறோம். அப்போது பகவான் புத்தர் அவர்கள் புத்த காலத்தில் துறவரம் பெற்று கொடுத்தார்கள். ஏன், எதற்காக அப்படின்னு முதல்ல நாங்கள் பார்த்து வருவோம். சப்பதுக்க நிஸ்ஸரண நிப்பானம் சச்சி கரணத்தாய இமங் காசாவத் கஹெத்வா என்று மனிதர்கள் பகவான் புத்தரிடத்தில் சுவாமி, எங்களுக்கும் இந்த துறவரம் செல்ல காவி உடையை தாருங்கள், காவியை கொடுத்து எங்களையும் துறவியாக்கி கொள்ளுங்கள், இந்த மனதிலிருந்து மேலே, இந்த துன்பத்திலிருந்து மேலே நிர்வாணம் அடைய இந்த காவி உடையை அணிந்து நாங்கள் ஒரு துறவியானால் எங்களுக்கு இது இலகுவானதாக இருக்கும். அதற்காக சுவாமி நாங்கள் பணிவன்போடு வணங்கி வேண்டிக் கொள்ளுகின்றோம். சாமி, எங்களுக்கு துறவரம் தாருங்கள் என்று மனிதர்கள் இந்த துறவரம் கேட்டதனால பகவான் புத்தர் அவர்கள் என்ன செஞ்சார்னு பார்த்தா, இந்த மனிதர்கள் துன்பத்திலிருந்து மேல நிர்வாணம் அடைய, மனதிலிருந்து மேல இந்த காவிய உடையை கொடுத்து நிர்வாணம் அடைய இந்த துறவரம் செல்ல, துறவியாகுவதற்கு காவி உடைகளை வழங்கினார். அப்போது இந்த காவி உடைகளை அணிந்து கொண்டு துறவியாக இருக்கும் ஒரு துறவியான ஒரு பிக்ஷு, அவருடைய கொள்கை கோட்பாடாக இருந்தது, அவருக்கென்று எதுவுமே சொந்தம் என்று இங்கே சொல்வதற்கு அவருக்கு இன்னும் ஒன்றுமே கிடையாது. அப்போ அவருக்கு கிடைத்தது, அவர் கையில் இருந்தது பாத்திரம் மட்டும்தான். அந்த பாத்திரம் என்னத்துக்குன்னா, உணவை பெற்றுக்கொள்ள, குளிப்பதற்கு, இந்த மாதிரி அந்த பாத்திரத்தில் தான் அவருடைய தேவைகளை அவர் செய்து கொள்ளணும். மற்றபடி அவருக்கு அசையும் சொத்தோ அசையா சொத்தோ எந்த ஒரு சொத்துமே அவருக்கு அப்படி ஒன்று அவருக்கு கிடையாது. அப்போது காலையில் உணவு அருந்துவதற்காக அவர் அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக சென்று ஊருக்குள்ளே போயிட்டு வீடு வீடாக போயிட்டு பிச்சை எடுத்து, பிண்ட பாத்தையில் போயிட்டு பிச்சை எடுத்து அந்த கொடுக்கும் உணவில் தான் அவர்கள் உணவு அருந்தி அதில் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்போது ஒரு நாளைக்கு 2 தடவை, காலை மற்றும் பகல், இந்த 2 நேர சாப்பாடும் இந்த பிண்ட பாத்தையில் தான் இவர்கள் சாப்பிட்டு தான் இருக்கும் இடத்துக்கு, ஆராணைக்கு அல்லது பன்சலைக்கு, இந்த மாதிரி இடத்துங்களில் போயிட்டு அவர்கள் இந்த விதர்சனா தியானம் தான் செய்தாங்க. மனதில்
இருந்து மீள்வதற்காக, துன்பத்தில் இருந்து மீள்வதற்காக இந்த விதர்சனா தியானம் தான் செய்தாங்க. அப்போ அது வந்து சமத்த தியானம் அல்ல, மனதை ஒரு நிலைப்படுத்தியதல்ல. விதர்சனா தியானம் என்பது மனம் உருவான விதம், அதிலிருந்து மீள்வதற்கு நாங்கள் சிக்கிக்கொண்ட இடங்களில், மாட்டிக்கொண்ட இடங்களில் அந்த இடத்தில் விமர்சித்து, அந்த விமர்சனம் செய்து அதிலிருந்து மீண்டு மீண்டு சென்ற வழிக்கு பேர் தான் இந்த விதர்சனா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அப்போ அவர்களுக்கு சொல்வதற்கு எதுவுமே எந்த ஒரு சொத்துமே இருக்கலை. அப்போ அவர்களுக்கு இது இலகுவாக இருந்தது. இந்த நிர்வாணம் அடைவதற்கு, இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு மிகவும் இலகுவாக இருந்தது இந்த துறவரம் சென்றதனால. அப்போ அதற்குத்தான் துறவரம் கொடுத்தார் பகவான் புத்தர் அவர்கள். துறவரம் மேற்கொண்டு இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள இந்த விதர்சனா தியானத்தை மேற்கொள்ளுங்க அப்படின்றத எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கிறார். அப்போ இது வந்து இலகுவானதாக இருந்ததால், அவர்களுக்கு இது லேசாக இருந்ததுனால அப்போ இதை கொடுத்தார். ஆனால் துறவரம் செல்லாத இல்லற வாழ்க்கையில் வாழும் வீட்டில் இருக்கிற ஒரு தாய், தகப்பன், குழந்தைங்களாக கூட இருக்கலாம். 7 வயது சிறுவர் கூட இந்த சத்தியத்தை புரிஞ்சிருக்காங்க. அப்போ வயசு போனவங்க கூட இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொண்டு இருக்காங்க. அப்போ இல்லற வாழ்க்கையை வாழ்ந்த இந்த மனிதர்கள் கூட சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதனை செஞ்சுருக்கார். யாருமே துறவரம் போயிட்டு தான் தர்ம போதனையில் கேட்கலை. துறவரம் போயிட்டு தான் தர்ம போதனையில் கேட்டு மனதில் மாயிலிருந்து மீளலை, நிர்வாணம் அடையலை. எல்லாருமே பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத் சங்கம் நிகழ்ச்சிகள், இந்த தர்ம போதனை மேற்கொள்ளப்பட்ட எல்லா இடங்களிலும் இருந்தது எல்லாமே இந்த இல்லற வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான். பிக்ஷு, பிக்ஷுனி, உபாசக, உபாசிகா என்கிற இந்த 4 வகையான மனிதர்கள். பிக்ஷு, பிக்ஷுனி என்பது வந்து துறவரம் சென்ற ஆண், பெண் இருதாளாரும். உபாசக, உபாசிகா என்பது வந்து இல்லற வாழ்க்கை வீட்டில் இருந்த மனிதர்கள், ஆண், பெண் இரு பாலாரும். அப்போது இந்த எல்லாத்துக்கும் பொதுவாகத்தான் இந்த சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள். பிக்ஷுவுக்கு ஒன்றும், பிக்ஷுனிக்கு ஒன்றும், உபாசகருக்கு ஒன்றும், உபாசிக்காவுக்கு ஒன்றும் சொல்லி வேறு வேறு யாருக்கும் சத்தியத்தை போதனை செய்யலை. அது எல்லாத்துக்குமே ஒன்று தான். அதுதான் இந்த பட்டிச்ச சமுப்பாத தர்மம், மனம் உருவானது. அப்போது இந்த சத்தியத்தை தவிர வேறு எதுவுமே பகவான் புத்தர் அவர்கள் எங்கேயுமே யாருக்குமே போதிக்கலை. அப்போ பிக்ஷுவாக இருந்தாலும் சரி, பிக்ஷுனியாக இருந்தாலும் சரி, உபாசகராக இருந்தாலும் சரி, உபாசிக்காவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒன்று தான். அது இந்த பட்டிச்ச சமுப்பாதம், மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த போதனையில் மேற்கொண்டார். அப்போது இதற்கு வந்து நீங்கள் துறவி ஆகணும், இந்த காவி உடையை நீங்கள் அணிஞ்சு கொள்ளணும், நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு பன்சலைக்கு இல்லாட்டி ஆராணைக்கு இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் வரணும், அப்போ தான் உங்களுக்கு இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி புத்தர் அவர்கள் எங்கேயுமே யாருக்குமே சொல்லலை. அப்போது அவங்க விரும்பி கேட்டதுனால எங்களுக்கும் இந்த துறவரம் தாருங்க, அப்போ எங்களுக்கு இது இலகுவாக இருக்கும், இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொள்ள இந்த துறவரம் வந்தால் நாங்கள் இந்த காவி உடையை அணிந்து கொண்டு துறவி ஆகினால் எங்களுக்கு இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொள்ள மிகவும் இலகுவாக இருக்கும் சுவாமி, அதனால் எங்களுக்கு இந்த காவி உடையை தாருங்க, எங்களை பிக்ஷுவாக ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்டதனால, நிறைய பேர் கேட்டாங்க. அப்போ அதனால் புத்தர் அவர்கள் அவங்களுக்கு இதை கொடுத்தார், பிக்ஷுவாக்கினார். அப்போ இதில் இன்னொரு கதை இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா, பிக்ஷுவானவர்களும் சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளாதவர்கள் இருந்திருக்காங்க அந்த காலத்திலும். புத்த காலத்திலும் பகவான் புத்தர் அவர்கள் பக்கத்தில் இருந்து கொண்டும் பக்கத்திலேயே இருந்தவர்களும் சத்தியத்தை காணலை, சத்தியத்தை உணரலை. அப்படியான மனிதர்களும் இந்த புத்த சாசனத்தில் புத்த காலத்தில் இருந்திருக்காங்க. அவர்கள் வந்து காவி உடையை அணிந்து கொண்டாலும் அவர்கள் சத்தியத்தை காணாதனால
நிர்வாணம் அடைய அவங்களுக்கு முடியாமல் போனது. அப்போது இந்த துன்பத்திலிருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்காமல் போனது. இப்போ உதாரணமாக சொல்வதாக இருந்தால் தேவதத்தர் தேவதத்தர் என்பவர் பகவான் புத்தர் அவர்கள் புத்த சுபாவம் அடையும் முதல்ல இல்லற வாழ்க்கையில் இருக்கும்போது தன்னுடைய மைத்துனராக இருந்த அந்த தேவதத்தை என்பவர் பகவான் புத்தர் அவர்கள் புத்த சுபாவம் அடைஞ்சு சத்திய தர்மத்தை போதனை செய்து வரும்போது அப்போ இந்த தேவதத்தரும் போயிட்டு துறவரம் கேட்டு துறவியானார். துறவியாகி அங்கே இந்த ஆராணைகளில் பன்சல்லைகளில் இருக்கும்போது அவர் சத்தியத்தை காண முயற்சி செய்யலை. அவர் நானும் புத்தராகணும். அப்போ என்ன எல்லாரும் வழிபடுவாங்க, எல்லாரும் வணங்குவாங்க. அப்போ நான் புத்தராகணும் அப்படின்னு சொல்லி அவர் தோற்றத்தில் வெளிப்புறத்தில் நான் புத்தராகணும் அப்படின்ற ஒரு நினைப்போடு அவர் வாழ்ந்தார். அப்போ அவர் சத்தியத்தை காணாதனால இந்த மனதின் மாய்க்குள் அகப்பட்டு நான் புத்தராகணும் அப்படின்றதுனால பகவான் புத்தர் அவர்களை கொல்வதற்கு கூட அவர் முயற்சிகள் செய்தார். ஏகப்பட்ட முயற்சிகளை அவர் மேற்கொண்டார். புத்தரை கொண்டு நான் புத்தராகணும் அப்படின்றது காரணமாக. அப்போது காவி உடையை அணிந்து கொள்வதனால ஒருவர் பிக்ஷுவாக முடியாது. இது இதபிக்கவே பிக்கு இந்த புத்த சாசனத்தில் பகவான் புத்தர் அவர்கள் கூறும் அதிசயமான ஒரு விஷயம். காவி உடையை அணிந்து கொண்டு தோற்றத்தில் ஒரு பிக்ஷுவை போல் அவர் இருந்தாலும் அவர் உண்மையான பிக்ஷு அல்ல என்று கூறுகிறார். அப்போ அவர் சத்தியத்தை புரிந்து கொண்டு சத்தியத்தோடு இணைந்ததன் பிறகு அவர் துணியை மாற்றிக்கொள்வதனால அவர் பிக்ஷுவாக முடியாது. போர்வைக்கு தோற்றத்தில் அவர் பிக்ஷுவாக இருந்தாலும் ஒரு காவி உடையை அணிந்து கொண்டிருந்தாலும் அவர் சத்தியத்தோடு இணையவில்லை என்றால் சத்திய தர்மத்தை அவர் கையாளனா சத்தியத்தை அவர் காணலைனா அவர் ஒரு உண்மையான பிக்ஷு கிடையாது. இந்த புத்த சாசனத்தில் அவர் ஒரு பிக்ஷு அல்ல. அப்போ உடைகளை மாற்றுவதில் அல்ல பிக்ஷு இருக்கிறார். உடைகளுக்கு அப்பாற்பட்ட சத்தியத்தை புரிந்து கொண்ட மனமாற்றம் உளரீதியிலான முன்னேற்றம் அடைவதென்பது தான் இதபிக்கவே பிக்கு இந்த புத்த சாசனத்தில் பிக்ஷு என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது ஒரு இல்லற வாழ்க்கையை வாழும் மனிதன், சாமானியமான குடும்பத்தில் வாழும் மனிதன் கூட இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொண்டாரு சொன்னால் அப்போ அவரும் ஒரு பிக்ஷு தான். அவர் தோற்றத்தில் துறவியாக தெரிய மாட்டார். தோற்றத்தில் அவர் சாமானியமான குடும்ப வாழ்க்கையை வாழும் மனிதனாக ஷர்ட் போட்டு கொண்டிருப்பார், ட்ரௌசர் போட்டு கொண்டு இருப்பார். அப்படி இல்லாட்டி சேலையை கட்டி கொண்டிருப்பாங்க. இந்த மாதிரி உடைகளை இந்த உபாசிக்கா என்கிற இல்லற வாழ்க்கையை வாழும் மனிதர்கள் இப்படித்தான் வாழ்வாங்க. அப்போது அதில் அல்ல, தோற்றத்தில் அல்ல பிக்ஷு இருக்கிறார். தோற்றத்தில் அல்ல, இந்த உருவத்தில் அல்ல பிக்ஷு இருக்கிறார். உள ரீதியிலான முன்னேற்றம், உள ரீதியிலான மாற்றம், இந்த முன்னேற்றத்தில் தான் அந்த சத்தியம் இருக்கிறது. சத்தியத்தை உணர்ந்தவர் தான் உள ரீதியிலான முன்னேற்றம் அடைகிறார். அப்போ அங்கே தான் பிக்ஷு என்பவர் இருக்கிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் தெளிவாக கூறுகிறார்கள். அப்போது இது அப்போது பிக்ஷு, பிக்ஷுனி, உபாசிக்கா என்கிற 4 வகையான மனிதர்களுக்கும் தான் இந்த சத்தியத்தை போதனை செய்தார். அப்போது யாருக்குமே இது இவருக்கு மட்டும்தான் இல்லாட்டி அவருக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி யாரையுமே பிரித்து யாருக்குமே தனிப்பட்ட ரீதியில் யாரையுமே பகவான் புத்தர் அவர்கள் இவர்களுக்கு மட்டும்தான் இந்த சத்தியம், இவர்களுக்கு இல்லை என்று யாரையுமே ஒதுக்கவும் இல்லை, யாரையுமே பிரிக்கவும் இல்லை, எல்லாத்துக்குமே ஒன்று தான். அப்போ எல்லாத்துக்குமே இந்த சத்தியம் ஒரே ஒரு சத்திய தர்மம்னு சொன்னால் அப்போ எல்லாத்துக்குமே இந்த சத்திய தர்மத்தை புரிந்து கொள்ள முடியும். புத்த காலத்திலும் இந்த சத்திய தர்மத்தை புரிஞ்சு கொண்டவங்க வீட்டில் இருந்திருக்காங்க, இல்லற வாழ்க்கையில் வாழ்ந்திருக்காங்க. குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்த மனிதர்கள் கூட இந்த சத்திய தர்மத்தை புரிஞ்சு கொண்டு இனிமையான மன அமைதியாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக, குடும்பத்தோடு ஒற்றுமையாக வாழ்ந்திருக்காங்க. அப்போது இந்த ஆச்சரியமிக்க அற்புதமான சத்திய தர்மத்தை நாங்கள் வீட்டில் இருந்து கொண்டு புரிஞ்சு கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி
யாராவது சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த யுகத்திலேயாவது இதுக்கு முதல்ல கடந்த யுகத்திலும் சரி, யாராவது சொன்னாங்கன்னு சொன்னால், சொல்லி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால், அது உண்மையாகவே புத்த தர்மத்துக்கு ஈடானது கிடையாது. அது முற்று முழுதாக புத்த தர்மத்தை இல்லாதொழிக்கிற ஒரு மாற்று கருத்தாகத்தான் இருக்கிறது. அப்போ அதை முழுமையான அதை முழுசாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா பகவான் புத்தர் சொன்னார், எதை சொன்னார், எதை செய்தார் என்று பார்த்தால் இது எல்லாத்துக்குமே பொதுவானது. பிக்ஷு, பிக்ஷுனி, உபாசக, உபாசிகா என்ற 4 வகையான எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது. எல்லாத்துக்கும் ஒன்று தான். அதுதான் மகா காம்பீரமான பரம சத்தியம். சத்திய தர்மத்தை புரிந்து கொள்ள நாங்கள் ஒரு பிக்ஷு ஆகணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. நாங்கள் எங்கே இருந்தாலும், இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த சத்திய தர்மம் கேட்குதுன்னு சொன்னால், இந்த புத்தோத்பாத போதனைகள் உங்களுக்கு கேட்குதுன்னு சொன்னால், அப்போ நிர்வாணம் அடையும் வழி இந்த தர்ம போதனைகள் இருக்குது. நீங்கள் இதை கேட்டு நடைமுறையில் கையாண்டு பார்த்தீங்க சொன்னால், விதர்சனா பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு இது புரியும். புரிஞ்சு கொண்ட சத்திய தர்மத்தினூடாக உங்களுக்கு இந்த வழி திறக்கும். நிர்வாணம் அடையும் வழி உங்களுக்கு திறக்கும். அப்போ அந்த வழியில் நீங்கள் உங்களுடைய பயணம் மேற்கொள்ளப்பட்டு நீங்கள் மனதிலிருந்து விடுதலை பெற்று முற்று முழுதாக துன்பத்திலிருந்து விடுதலை அடைவீங்க. அப்போது இதை இன்னும் கொஞ்சம் அங்கிட்டு போய்ட்டு கதைக்கிறதா இருந்தால், அப்போ பிக்ஷு, பிக்ஷுனி, உபாசக, உபாசிகா என்கிற போது அது பிக்ஷு, பிக்ஷுனி என்கிற இன்றைய யுகத்தில், புத்த யுகத்திலும் இந்த சத்திய தர்மத்தை புரிஞ்சு கொள்ளாமல் தோற்றத்தில் பிக்ஷுவாக இருந்து கொண்டு நான் புத்தராகணும், புத்தரை கொன்று நான் புத்தராகணும் அப்படின்ற நோக்கத்தில் வாழ்ந்த அந்த மனிதர்கள் இருந்திருக்காங்க. தேவதத்தை என்பவர் தன்னுடைய மைத்துனராக இருந்தவர். அப்போ அவருக்கு ஒரு செட் இருந்துச்சு. அவர் ஒரு கூட்டணியை வைத்து கொண்டு தான் இந்த திட்டம் தீட்டி இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சாங்க. அப்போ அவர்கள் ஒரு கூட்டணியாக இருந்தார்கள். அப்போது ஒருத்தர் 2 பேர் அல்ல, இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. அப்போது இதே போல் பகவான் புத்தரிடத்திலும் இருந்திருக்காங்க. அவர்கள் உண்மையான பிக்ஷுக்கள், உண்மையான சத்தியத்தை புரிந்து கொண்டவர். அவர்கள் யாரையும் கொல்ல திட்டம் போடவும் இல்லை, யாரையுமே பழிவாகணும் அப்படின்ற திட்டமும் அவர்கள்கிட்ட கிடையாது. ஆனால் சத்தியத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் திட்டம் போட்டார்கள், புத்தரை கொன்று நான் புத்தராகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அதே போல் இன்றைய யுகத்தில் எடுத்து பார்க்க போனால் இந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. உலகத்தில் ஏராளமான நாடுகளில் இந்த தோற்றத்தில் பிக்ஷுவாக இருக்கும் இந்த மனிதர்கள் தோற்றத்தில் காவிய உடையை அணிந்து கொண்டு பிக்ஷுவை போல தோற்றத்தில் இருக்கும் இந்த மனிதர்கள் வெறும் நடிகர்களாகத்தான் இருக்கிறார்கள். தோற்றத்தில் இருக்கும் இவர்கள் வெறும் நடிகர்களாக உலகத்துக்கு காட்சி அளிக்கிறார்கள். பேசுவது சத்தியமல்ல, செயலில் சத்தியம் தெரியலை, அவர்களின் சிந்தனையில் சத்தியம் இல்லை. அப்போ எல்லாமே மாற்று கருத்துக்களாக இருக்கிறது. அப்போ இது புத்த சாசனத்துக்கு மாபெரும் ஒரு இருக்கிறது. அப்போது சத்திய தர்மம் என்பது ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடியது. புரிஞ்சு கொண்டதன் பிறகு அவர் இந்த சத்தியத்தை உணர்கிறார் என்றால் அப்போ இந்த ஆசை, கோபம், மாயை என்கிற தீ தான் அழிஞ்சு போகுது. இந்த தீ அழிஞ்சு போனதன் பிறகு இப்போ நாங்கள் வேதனையிலெல்லாம் இருக்கிறோம். அப்போ வேதனையிலிருந்து மீண்டு சாமானியமான எளிமையான வாழ்க்கை, அப்போ அந்த ஆறுதல், மன ஆறுதல், ஒற்றுமை, மன மகிழ்ச்சி, இது எல்லாமே கலந்து வருது. அப்போது இதில் பிரிவினை கிடையாது. எல்லாமே மனிதர்கள் தான். இதில் நல்லவர், கெட்டவர், மேல் ஜாதி, கீழ் ஜாதி, அந்த மதம், இந்த மதம் அப்படின்னு சொல்லி இங்கே பிரிவு இல்லை. எல்லாமே மனிதர்கள். இப்போ இந்த மனித குலத்தில் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவர் மற்றவர் மீது கருணை வருமே தவிர மற்றவர் மீது அந்த ஜாதியை எனக்கு பிடிக்காது, இந்த மதத்தை எனக்கு பிடிக்காது, இந்த இனத்தை எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரிக்கு அவருடைய கருத்து இருக்காது. ஆனால் இந்த சத்திய தர்மத்தை புரிந்து கொள்ளாத இந்த புதக்ஜன உம்மந்தக்க மனிதர்கள் இன்றைக்கு
போர்வையில் இருக்கும் போர்வையாளர்கள் கூட, உலகத்தில் இருக்கும் காட்சியளிக்கும் மனிதர்கள் கூட இந்த மாதிரி கருத்துக்களை இன்றைக்கி முன்வைக்கிறாங்க. இதெல்லாமே புத்த தர்மத்துக்கு ஈடாகாது. இது புத்த தர்மத்துக்கு எதிரானதாகவே இருக்கிறது. அப்போ இது ஒரு உண்மையான பிக்ஷுவின் ஒரு உண்மையான சத்தியத்தை புரிந்து கொண்டவரின் சுபாவம் அங்கே இல்லை. அப்போ இன்றைய அந்த தேவதத்தர்களை போலத்தான் இன்றைக்கு உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி. அப்போது இதனால் சத்திய தர்மம் தான் இன்றைக்கி அழிஞ்சு போய்கொண்டிருக்கு, இல்லாமல் போய்கொண்டிருக்கு. அப்போ இல்லாமல் போவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், இவர்கள் அந்த உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்வதன் பின்னுக்கு தான் போய்கொண்டிருக்கிறாங்க. அன்றைய காலத்தில் எல்லாமே அந்த பிண்ட பாத்தையிலே தான் வாழ்ந்தாங்க. காலையில் எழும்பி வீடு வீடாக போயிட்டு சாப்பாடு கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அது மாறி போயிருக்கு. இப்போ இன்றைக்கி கொண்டாந்து கொடுக்குறாங்க, ஆளுங்க கொண்டாந்து கொடுக்குறாங்க, சமைச்சு காலையில் கொண்டாந்து பன்சலைகளுக்கோ அரணைகளுக்கோ கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டு அவங்களோட தேவைகள் இன்றைக்கி நிறைய செஞ்சு கொள்கிறாங்க. அவங்களுக்கு வாகனம் இருக்குது, சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இன்றைக்கி அது இல்லாதவர் ஒருவர் சொல்லி இன்றைக்கி சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே எல்லா சுகபோகங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வித்தியாசமான இந்த மாதிரி முற்றுமுழுதாக மாறுபட்ட ஒரு சூழல் தான் இன்றைக்கி இருக்குது, தெரியறதுக்கு இருக்குது, கேட்குறதுக்கு இருக்குது. அப்போ இது எல்லாமே புத்தர் சொன்ன வழியில் அல்ல அவர்கள் தெரியறதுக்கு இருக்குது. அப்போ இலைமறை காய்களாக அங்காங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படியானவர்கள் வெளியிலேயும் வரமாட்டேன்றாங்க. ஏன்னா அவர்களுக்கு வெளியில் வந்து அவங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பொய்யானது பலமாகி போயிருக்கு. பொய் என்பது அதிகமாகி போயிருக்கு, அதுக்கு பலம் அதிகம். பலம் அதிகம்னால உண்மைக்கு பலம் இழந்து உண்மைக்கு வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் குறைவாகவே தான் இருக்குது. பொய்யை சொன்னால் டக்குன்னு யாரையுமே கேட்குறாங்க, எல்லாமே கேட்குறாங்க, அதை ஏற்றுக்கொள்கிறாங்க, இதுதான் சரி அப்படின்ற நிலையில் இருக்கிறாங்க. உண்மையை சொல்லும்போது அதை கேட்குறதுக்கு கூட ஆள் இல்லை. எங்களுடைய நாங்கள் செய்கிற இந்த போதனைகளை கூட கேட்டாப்புல நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை, காசு நீங்கள் யாருக்கும் காசு கொடுக்க தேவையில்லை, அதை கேட்டு மட்டும் பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிச்சு நான் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு. ஆனால் இதை கேட்குறதுக்கு கூட இன்றைக்கி உலகத்தில் தமிழ் பேசும் மனிதர்கள் அதிகமாக இருந்தாலும் இதை கேட்குறதுக்கான மனிதர்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்கிறாங்க, அல்பமாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா சத்தியத்தை புரிஞ்சு கொள்வது என்பது அது துர்லபமான ஒரு காரியம்தான். பகவான் புத்தர் அவர்களும் கூறினார்கள், இந்த பூமியை போல மண் இருந்தாலும் மனிதர்கள் இருந்தாலும் கையில் உள்ள மண் போல தான் சத்தியத்தை புரிந்து கொள்ளும் மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு உதாரணம். பூமியை போல, இந்த பூமியை போல மனிதர்கள் இருந்தாலும் கையில் உள்ள மண்ணை போலத்தான் சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ ஒரு ஆச்சரியம், அற்புதமான ஒரு விடயம். அப்போது கோடியில் ஒருத்தர் அப்படின்னு சொன்னாலும் அப்படியும் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணம். இந்த மாதிரி சத்தியத்தை புரிந்து கொள்வது என்பது அது துர்லபமான ஒரு காரியம். அப்போது இந்த மாதிரி இந்த லாபத்துக்காகவும் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும், தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவும் லாபத்துக்காகவும் செயல்படும், துணை போகும், அப்படி வாழும் மனிதர்கள் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறாங்க. தன்னுடைய லாபத்துக்காகவும் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக. அப்போ அங்கே உண்மையானவர் கிடையாது, உண்மையான பிக்ஷு என்பவர் அந்த இடத்துல இல்லை. அப்போ அவர் லாபத்தை பெற்றுக்கொள்கிறார். தன்னை வணங்கினா தனக்கு எல்லாமே கொடுக்குறாங்க, தன்னை வணங்குறாங்கன்னு சொன்னால் அங்கே தான் ஒரு ஈகோவை ஏற்படுத்தி கொள்கிறார், தான் ஆணவத்துக்குள் உள்ளாகி இருக்கிறார். ஏன் தனக்கு எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்துட்டு தன்னை வணங்குறாங்க, அப்போ அங்கே ஒரு ஆணவம் உருவாகுது. அதுதான் அவருடைய ஈகோ. அப்போ அதுதான் அவருடைய
அந்த ஆன்மா என்ற துஷ்டி அங்கே தான் இருக்க. சத்தியத்தை புரிந்து கொண்டவருக்கு துஷ்டி கிடையாது. எல்லாத்தையும் கீழே போட்டவருக்கு பிடிப்பதற்கு ஒன்றும் இல்லாட்டி அப்போ எதை அவர் பிடிக்க அங்கே ஒன்றும் இல்லாட்டி எல்லாமே அவ்வளோதான். அப்போ அவர் சாமானியமான எளிமையான வாழ்க்கையில் இருக்கணும். மற்றவர் மீது கருணை காட்டணும். தன்னை வணங்குறாங்க அப்படின்றதுக்காக தான் மேலே பறக்கிற மேலே புற பலன் போல ஊதிக்கின்ற பெரிய ஆளாக முடியாது. இப்போ அப்படி நடந்து கொள்கிறாருன்னு சொன்னால் அங்கே தர்மம் இல்லை என்பது தான் இங்கே புரிகிறது. அப்போது இதை நாங்கள் சொல்வதற்கு சொல்ல வேண்டிய காரணமும் இருக்குது, கட்டாயம் இருக்குது. ஏன்னா இதை யார் தான் சொல்கிறது? இப்போ யார் சொல்கிறது? எங்களுக்கு இதை சொல்வதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நாங்கள் இன்றைக்கி இருக்கோம், நாளைக்கு இருக்கோமான்னு எங்களுக்கு தெரியாது. அடுத்த நொடி மூச்சு போகலாம், எப்போ வேணுமோ என்ன வேணுமோ நடக்கலாம், மூச்சு நிற்கலாம். அப்போ உண்மையை சொல்ல வேண்டியதானே இருக்குது. இதை ஏற்றுக்கொள்கிற மனிதர்களும் இருக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அதை பற்றின எங்களுக்கு யோசிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. சத்தியம் என்றால் அது ஒன்று தான். அதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய பரம சத்தியம். சத்திய தர்மத்தை கேட்டு நடைமுறையில் கையாண்டா அப்போ உங்களுக்கு இந்த சத்தியத்தை புரிந்து உணர முடியும். அப்போ அதுக்கு பிக்ஷுவாகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் காட்டுக்கு போகணும், துறவி ஆகணும், பன்சாலில் தான் இருக்கணும், ஆராணையில் தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் எங்கேயுமே யாருக்குமே கிடையாது. இது சொல்வதற்கு இன்னும் ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், தமிழ் பேசும் மனிதர்கள் நிறைய பேர் பௌத்தர்கள் என்று சொல்வது இல்லை. பௌத்தம் என்ற தமிழ் பேசும் மனிதர்கள் வந்து குறைவு உலகத்தில். அப்போ அவர்கள் எல்லாமே இப்போ மற்றைய நாடுகளில் வந்து பௌத்தர்கள் என்று சொல்லும் மனிதர்கள் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த பிக்ஷு என்கிற நிலையில் இருக்கிறாங்க. காவி உடையை அணிந்து கொண்டு துறவியாக இருக்கிறார்கள். தமிழ் மனிதர்களோ அப்படி துறவியாக சென்ற மனிதர்கள் அதிகமாக இல்லை. அதுவும் கொஞ்சம்தான் இருக்கிறாங்க, ரொம்ப கொஞ்சமான பேர். அப்போ இப்போ இவர்கள் வந்து தமிழ் பேசும் மனிதர்களுக்கு சத்திய தர்மம் பற்றி புரிஞ்சு கொள்ள அவர்களுக்கு இந்த உண்மையை நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. நீங்கள் உலகில் எங்கே இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, இலங்கையிலா, இந்தியாவிலா, இல்லாட்டி ஜெர்மனா, எந்த நாட்டில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சத்தியத்தை உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். நீங்கள் துறவியாகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயும் போகணும், காட்டுக்கு போகணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு, நீங்கள் செய்யும் காரியத்தில் ஈடுபட்டு கொண்டு, அதை செய்து கொண்டு, உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் இருந்து கொண்டு, சத்தியத்தை புரிந்து கொண்டு, உங்களுக்கு மன மகிழ்ச்சியாகவும் மன நிம்மதியாகவும் ஒற்றுமையாகவும், குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல், குடும்ப அமைதி இல்லாமல், இன்றைக்கி குடும்பத்தில் நிறைய சிக்கல்கள், அமைதி இல்லை, குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள், நிறைய சிக்கல்கள். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் துறந்து பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு, சிக்கல்களில் இருந்து விடுபட்டு, மன உளைச்சல்களிலிருந்து விடுபட்டு, மன ஆறுதலோடும் அமைதியோடும் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழ இந்த சத்திய தர்மத்தை நீங்கள் புரிஞ்சு கொண்டீங்க சொன்னால் அது எல்லாமே அந்த துஷ்டிகளில் இருந்து நீங்கள் மீள்வீங்க. அந்த துஷ்டிகளில் தான் எல்லாமே இருக்குது. உளைச்சல், கசகசப்பு, மன கசகசப்பு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணம் துஷ்டி. துஷ்டியில் இருந்து மீண்டதன் பிறகு அது எல்லாமே உங்களை விட்டு போயிடுது. உங்களை விட்டு எல்லாமே தூர ஓடிடுது. அதெல்லாம் ஓடினது பிறகு நீங்கள் சாமானியமாக எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறீங்க. அந்த குடும்பத்தில் அமைதி நிலவும், அமைதி தாண்டவம் ஆடும். அமைதிக்குள் நீங்கள் ஆனந்தமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களை சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள் கூட அந்த சாமானியமான எளிமையான வாழ்க்கையை வாழும் மனிதர்களாக வருவாங்க. உங்களிடம் நெருங்குவாங்க, உங்களிடம் அன்பாக இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் எல்லாத்திடம் அன்பாக தான் இருப்பீங்க. நீங்கள் எல்லாத்துக்கூடையும் அன்பாக இருக்கும்போது, பாசமாக இருக்கும்போது, அப்போ உங்களிடம் எல்லாமே நெருங்குவாங்க, அன்பாக பழகுவாங்க. அப்போது
இதில் ஒற்றுமை இருக்கும், அமைதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அது சரியாகவே இருக்கும், சரியாகவே செய்வீங்க. அதில் பிழை வராது, பிழை நடக்காது. அதுக்கு எல்லாமே காரணம் அந்த மனம் சாந்த சுவையில் இருப்பதனால, மனம் அமைதி அடைஞ்சனால அங்கே தடுமாற்றம் இல்லை, போராட்டம் இல்லை, மன அமைதி இருக்குது, ஆனந்தம் இருக்குது. அப்போ அதுக்குள்ளே எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் அதற்குள்ளே அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குமே தவிர தோல்விகள் கிடைப்பது என்பது இல்லாமல் போகும், தோல்வி என்பது அழிஞ்சு போகும். அப்போது இந்த இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொண்டதனால்தான் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்குமே தவிர நீங்கள் சத்தியத்தை தெரிஞ்சு கொள்ளாட்டி, புரிஞ்சு கொள்ளாட்டி அது எல்லாமே உங்களிடம் இருந்து இன்றைக்கி போய்கொண்டு தான் இருக்குது. இந்த மாதிரி மனிதர்கள் தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் சத்தியத்தை புரிந்து கொள்ள எங்கேயுமே யாரையும் எப்பயுமே விட்டுட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் இருந்து கொண்டு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு கணவனா மனைவியா குழந்தையா தாயா தகப்பனா யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் சத்தியத்தை புரிந்து கொண்டு மன மகிழ்ச்சியாக வாழ முடியும். நீங்கள் பிக்ஷு ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை, நீங்கள் பிக்ஷுனி ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் உபாசிகராக இருந்து கொண்டு இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். அப்போ இது பகவான் புத்தர் அவர்கள் கூறியது, நாங்கள் கூறுவது கிடையாது. இல்லை, எங்களுடைய கருத்துன்னு சொல்லி ஒன்று கிடையாதுங்க. புத்த காலத்தில் பகவான் புத்தர் அவர்கள் கூறியது தான் இங்கே நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கோம். அப்போது இதை பின்பற்றி பாருங்கள், இதை கேட்டு பாருங்கள், அதை கேட்டு இதை பின்பற்றி பாருங்கள், நடைமுறையில் இது கையாண்டு பாருங்கள். இந்த கையாண்ட அனுபவத்தோடு சத்தியத்தோடு நீங்கள் இணையும் போது எல்லாமே உங்களிடம் மாற்றம் பெறும். இந்த மாற்றம் என்பது மன மகிழ்ச்சியை தரும், இன்பத்தை தரும், ஆனந்தத்தை தரும். அப்போது இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.